அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 90ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே மோசே ஜெபிப்பார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் அநேக நாட்களாய் துன்பங்களை, சஞ்சலத்தை, சிறுமையை அனுபவித்து விட்டோம். அநேக ஆண்டுகளை கஷ்டப்பட்டு விட்டோம். இப்பொழுது எங்களை மகிழ்ச்சியாக்கும். 90ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே எங்கள் ஆயுசு நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நாட்கள், ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் தோன்றின நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை அழைத்து வருகிறார். அநேக துன்பங்களின் வழியாக கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. அதை போல இந்த நாளில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இனி வரப்போகிற நாட்களிலே உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். அநேகர் சொல்லுவாங்க, கடந்த வருஷங்களிலே பிரதர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், ரொம்ப பாடுகளின் வழியாக கடந்து வந்து விட்டேன். அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்போ பிரதர் என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்போ என் சூழ்நிலை மாறும்? ஒவ்வொரு நாளும் சிலர் இப்படி சொல்லுவார்கள். விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. தேவன் இந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் சிறுமையை கண்டிருக்கலாம், துன்பத்தை கண்டிருக்கலாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் துன்பத்தை கண்ட வருஷங்களாயிருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட நடந்து வந்தார், அவர்களோடு இருந்தார். சில வருஷங்களுக்கு முன்பு அரபு தேசத்தில் ஒன்றிற்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது எங்கள் தம்பி ஒருவர் அந்த வனாந்திரத்தின் வழியாய் அழைத்து போனார். அப்போ நான் இறங்கி ஒரு 5 நிமிஷம் வெளியில நின்னேன். என்னால் நிற்க முடியவில்லை, அவ்வளவு உஷ்ணமா இருக்கிறது. அப்போ அந்த இடத்திலிருந்து யோசித்த போது என்னால் 5 நிமிஷம் இந்த வனாந்திரத்தில் நிற்க முடியல. சினாய் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் எப்படி நடந்து போயிருப்பார்கள்? பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு கூட நடந்து வந்தார். அப்போ இந்த தம்பி சொன்னாங்க, அண்ணே உள்ளே போயிடாதீங்க, மணலுக்கு அந்த மண்ணுக்குள்ள விஷ ஜந்துக்கள் இருக்கும், அது கொடிய விஷம் உள்ளது. இப்படி அந்த வனாந்திரத்திலே கொடிய விஷமுள்ள ஜீவ ஜந்துக்கள் இருக்கிற இடத்திலே தேவன் இரவிலே வெளிச்சமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களோடு இருந்தார். ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார். அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு நடத்தி வந்தார். அதே போலவே இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி வரப்போகிற நாட்களிலே மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் துன்பத்தை மாற்றி எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கலாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளலாம், இன்னும் அவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயம் அவர் அருளின ஆசீர்வாதம் கண்டிப்பாய் கிடைக்கும். கடைசியில யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் இளைப்பாற பண்ணின பிற்பாடு யோசுவா 23ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொன்னது கண்டிப்பா நிறைவேறும். உங்களை மகிழ்ச்சியாக்கி சந்தோஷப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நன்மையினால் திருப்தியாக்குவார். இன்றைக்கு கர்த்தரோடு கூட உங்கள் ஜீவியம் இணைக்கப்படட்டும். கர்த்தர் நிச்சயம் நன்மையினால் திருப்தியாக்குவார். நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, மோசே ஜெபித்த ஜெபத்தை போல துன்பங்களின் வழியாய், பாடுகளின் வழியாய் கடந்து போகிற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து
நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மாத்திரமே அற்புதம் செய்கிறவர். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இனி வரப்போகிற காலங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாயிருக்கட்டும், சந்தோஷமாயிருக்கட்டும். நம்முடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலிலே, எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை உண்டாக்குவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. Amen.